நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இம்மை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், என்ன மரம் வளர்க்கலாம், அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள், இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ரேவதி நட்சத்திரங்க 27 நட்சத்திரங்கள்ல 27வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்ங்க. அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி மோட்ச நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரங்க. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னாங்க, அபிமன்யு பிறந்த நட்சத்திரம், சிறந்த சிவபக்தரான ராவணன் பிறந்த நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் தாங்க. அதனால இந்த அபிமன்யுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லைங்க. ஒரு இலக்கு அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி செயல்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. இரக்க குணம் இருக்கும், குருவோட அந்த இரக்க குணம், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும், அப்படி வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை குருவோட தன்மை. பொறுமை அப்படிங்கிறதும் குருவோட தன்மை. அந்த பொறுமையும் நிதானமும் இவங்க கிட்ட இருக்குங்க. நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்கங்க. புதனோட நட்சத்திரம்னால எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க, புதுமையா திங்க் பண்ணுவாங்க. எல்லாரும் நார்மலா போனாங்கன்னா இவங்க இந்த விஷயத்துல எப்படி நாம் இன்னும் இன்னோவேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க. புதனாவே பல மொழிங்க, நிறைய மொழி, மல்டி லாங்குவேஜ் இவங்க கத்துக்குவாங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற மாதிரியான தன்மையும் இருக்கும். அது என்னங்க மல்டி டாஸ்கிங், ஒரே சமயத்துல நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி எந்த சூழ்நிலைனாலும் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால எந்த சிக்கல் வந்தாலும் அது சமாளிச்சு வெளியே வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. தானும் அதை அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அடுத்தவங்களையும் அது மாதிரி கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க கொடுப்பாங்க. தனக்கு கிடைக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உதவும் எண்ணம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்குங்க. நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உட்காந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லி கொடுப்பாங்கங்க. உடன் பிறந்தவங்கள ரொம்ப நேசிப்பாங்க. மற்றவர்களுக்கு கனவுல கூட தீமை அப்படிங்கிறத இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க நினைக்கவே மாட்டாங்கங்க. வாழ்க்கையில் என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம், சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட இவங்க இருப்பாங்கங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை ஒழிப்பாங்க. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குங்க. பழங்கால விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதை மூட நம்பிக்கையை எதிர்ப்பாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க தெளிவா இருப்பாங்க. தைரியமானவங்களா இருப்பாங்கங்க. அதே மாதிரி கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். இவ்வளவு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. இவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா ஐடி ஃபீல்ட்ல, கம்ப்யூட்டர்ல, லா படிச்சவங்க, ஜோதிட துறையில பாருங்க நிறைய இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்லா ஷைன் பண்றாங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், அரசியல், பேங்கிங்ல, ஏற்றுமதி இறக்குமதி தொழில, ஃபாரின்ல இருக்கிறவங்க, சிஏ, ஆடிட்டரா இருக்கவங்க, டிசைனரா இருக்கவங்க, அதே மாதிரி பத்திரிகை துறை, சினிமா துறையில டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரேவதி நட்சத்திர பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க, வீட்டை ஆகட்டும் சரி, ஆஃபீஸ் ஆகட்டும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. தாய் தந்தையர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க.
அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி செவ்வாயோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயோட கர்மா இருக்கவங்களுக்கு பாருங்க, ஒன்று லேட்டாக திருமணம் ஆகும், சொந்த ஊர்லேருந்து வெளியே வந்தவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பராக ஆரம்பிப்பாங்க, ஆனால் அது ஃபினிஷ் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்தி இல்லாத நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ண 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 இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்க, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய முதல் திசை புதன் திசைங்க. இது 17 வருஷம். எல்லாத்துக்குமே இந்த 17 வருஷம் புதன் திசை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. அதாவது 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய திசை கேது திசைங்க. கேது திசை 7 வருஷங்க. அடுத்து சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் சுக்கிரனுக்கான திசை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை ஒரு 6 வருஷங்க. சந்திர திசை ஒரு 10 வருஷம். செவ்வாய் திசை அப்படின்னு பார்த்தோம்னா 7 வருஷம் செவ்வாய் திசைங்க. ராகு திசை 18 வருஷங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான திசாபுத்திகள் வந்து நடக்க போகுது. சரி, இது வரைக்கும் இவங்க வந்து நட்சத்திர குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன திசை நடக்குதுன்னு பார்த்தவங்க. இப்போ வந்து இவங்க எந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த தேவதை வழிபாடு பண்ணணும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில், இவங்க நட்சத்திர கோவில்கள்லாம் என்ன, என்ன சித்தர் வழிபாடு பண்ணலாம், ஆகாத நட்சத்திரங்கள் என்ன, இப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்ப்போங்க. இவங்களுக்கான தேவதை அப்படின்னா சனீஸ்வரனுங்க. சனீஸ்வரன் வழிபாடு, அதே மாதிரி அரங்கநாதர், சைன கோலத்துல பெருமாள் இருக்கார் இல்லைங்க, அந்த அரங்கநாதர் வழிபாடும் இவங்களுக்கு நன்மையை பயக்கும். இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை நட்சத்திரம்னு அனுச நட்சத்திரங்க. வைநாசிக நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்ப அனுச நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரனால மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறத தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணை ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இந்த 2 நட்சத்திரத்துல இல்லாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இவங்களுக்கான மரம் அப்படின்னா இலுப்பை மரம்ங்க. முடிஞ்சா இலுப்ப மரம் வளர்த்தலாம், இல்ல அப்படின்னா இலுப்ப பொருள், இலுப்ப பொடி அதுங்க பாருங்க இருக்கும், இலுப்ப பொடி வாங்கி பயன்படுத்திக்கலாம். இலுப்ப மரம் இருக்கிற இடத்துல போய் அந்த நீங்க பிறந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த இலுப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்புங்க. உங்களுக்கான பறவை அப்படின்னா வல்லூர். வல்லூர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நம்ம கண்ணில் நேரில் பார்க்க முடியல, அதனால கூகுளில் அடிச்சு பார்த்துக்கோங்க. வல்லூர் படம் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான விலங்கு அப்படின்னா யானைங்க. இப்போ கோயில்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். அந்த யானைக்குன்னு ஒரு பராமரிப்பு உண்டியல் வச்சுருப்பாங்க. போய் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பராமரிப்பு உண்டியெல்லாம் அதற்கான நிதியை வந்து நீங்கள் செலுத்திட்டு வாங்க. இது வந்து குறிப்பாக ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தியும் வெண்காந்தல் பூவுங்க. செம்பருத்தி செடி நீங்கள் பிறந்த ரேவதி நட்சத்திர நாளில் தாராளமாக தொட்டிகளில் கூட வளர்த்துக்கலாங்க. இடவசதிகள் இருக்கிறவங்க தான் செடி மண்ணில் தான் வச்சு வளர்த்துறோன்னு இல்லை, நம்ம டைரெக்டாக மண்ணில் இருக்காமல் தொட்டிகளில் கூட வச்சுக்கலாம். அது வந்து என்னைக்கு நீங்கள் நட்டு வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர நாளில். இங்கே நீங்கள் அது ரேவதி நட்சத்திர நாளில் செம்பருத்தி பூச்செடி வளர்த்து அது வந்து இறைவனுக்கு சாட்சி வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அடுத்து உங்களுக்கான உணவு அப்படின்னா கொத்தமல்லி இலை சாதம். கொத்தமல்லி தலையில் சாதமாகவோ இல்லை சட்னியாகவோ அரைச்சி சாப்பிட்றது, இல்லை ரேவதி நட்சத்திர நாளில் அதை வந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு மனசில் ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கான பழம் அப்படின்னா இலந்தை பழம். இலந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமோ இல்லை பொடியாகவோ நீங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது, அதுவும் தானம் பண்ணுறது நல்லதுங்க. அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோவில்கள் இருக்குங்க. ஸ்ரீ கைலாசநாதர் கோவில், இது வந்து காரைக்குடி தாத்தையங்கார்பேட்டை, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தாத்தையங்கார்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடிங்கிற ஊரில் ஸ்ரீ கைலாசநாதர் அப்படிங்கிற ஒரு கோவில். அடுத்து ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையில் இருக்குங்க. இந்த 2 கோவிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவில். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மாதம் மாதம் போக முடியலனா கூட வருடம் ஒரு முறையோ, அப்படி இல்லை அப்படின்னாங்க உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாகுது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரும், அடுத்து அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளால இருக்கு இல்லைங்க, அந்த சுவாமி கோவிலும் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, பேரிச்சை சாப்பிட்றது, தேங்காய் சேர்த்துக்கிறது, அன்னாசி பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணுறது. அதாவது ஒரு கேபிட்டல், இப்போ நாமக்கல்னு எடுத்திங்கன்னா நாமக்கலோட கேபிட்டல், சென்னைனா சென்னை டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல், அந்த மாதிரி ஒரு கேபிட்டலான ஒரு இடத்துக்கு போயிட்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரௌன் கலரும் பிளட் ரெட் கலரும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரநந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருங்க. இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவு தெளிவையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 3 நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க. அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதுக்கான பலன், அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க. இந்த 3 நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி, இதை 3ஐயும் தீர்மானிக்கக்கூடியதுங்க. இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கான 3 வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க. இந்த 3 வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.